அரக்கோணம் தொகுதி மது இல்லாத பகுதியாக மாற்றப்படும் என்று பாமக வேட்பாளர் பாலு தெரிவித்துள்ளார். அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் பாலு பல்வேறு இடங்களில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அந்த வகையில் வாலாஜாபேட்டையில் உள்ள மசூதியில் இஸ்லாமியர்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி அவர் ஆதரவு திரட்டினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வாக்கு சேகரிப்பின் பொழுது இஸ்லாமிய மக்களிடையே பெரும் ஆதரவு கிடைத்து வருவதாக தெரிவித்தார். பாமக எடுத்த நடவடிக்கையால் 3324 மதுபான கடைகளை மூடியுள்ளதாக கூறிய பாலு, தன்னை வெற்றி பெற செய்தால் அரக்கோணம் தொகுதி மது இல்லாத தொகுதியாக மாற்றப்படும் என்று உறுதியளித்தார். நீதிமன்றத்தின் மூலமாக வழக்கு நடத்தி 3324 மதுபான கடைகளை மூடியிருக்கிறேன். மதுவில்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்ற அந்த உன்னத நோக்கத்திற்காக தொடர்ந்து போராடக்கூடியவராக பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறது. இந்தியா முழுவதும் 90,000 மதுபான கடைகளை மூடியிருக்கிறேன். அந்த அடிப்படையில் இந்த அரக்கோணம் தொகுதி முழுவதும் மதுவில்லாத அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியாக மாற்றுவேன். ஒரு டாஸ்மாக் கடை கூட இல்லாமல் என்னால் அதை மாற்ற முடியும். அதற்கான சட்டத்தை நாடாளுமன்றத்தில் நான் கொண்டு வருவேன் என்று இஸ்லாம் சகோதர சகோதரிகளுக்கு நான் வாக்குறுதி அளித்து வருகிறேன். அதை ஏற்று எனது அருமை இஸ்லாம் சகோதர சகோதரிகள் எனக்கு பேராதரவை நல்கி வருகிறார்கள்.